வணக்கம். ஜி நியூஸ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார். பேரறிஞர் அண்ணாவின் 56ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு சிறுவாபுரி, பெரியபாளையம் கோவில்களில் சிறப்பு பூஜை மற்றும் சமபந்தி போஜனம் நடைபெற்றது. பேரறிஞர் அண்ணாவின் 56ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் ஒன்றியம் சிறுவாபுரியில் உள்ள பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதன் பின்னர் சமபந்தி போஜன நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பொன்னேரி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டார். இதன் பின்னர் பொதுமக்களுக்கு சமபந்தி போஜனத்தை வழங்கினார். பின்னர் பொதுமக்களுடன் அமர்ந்து சாப்பிட்டார். இந்நிகழ்ச்சியில் கோவிலின் செயல் அலுவலர் மாதவன், சோழவரம் ஒன்றிய திமுக செயலாளர் வழுதிகை நா. செல்வசேகரன், சிறுவாபுரி ரமேஷ், முன்னாள் கவுன்சிலர் சந்திரசேகர் மற்றும் திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மாவட்ட, ஒன்றிய, பேரூர் கிளைக்கழக நிர்வாகிகள், அணிகளின் அமைப்பாளர்கள், திருக்கோவிலின் பணியாளர்கள், ஊழியர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். எல்லாபுரம் ஒன்றியம் பெரியபாளையம் அருள்மிகு பவானியம்மன் திருக்கோவிலில் பேரறிஞர் அண்ணாவின் 56ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு 5000 பேருக்கு மதிய உணவும் 4000 பேருக்கு இலவச சேலை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு திருக்கோவிலின் பரம்பரை அறங்காவலர் அஞ்சன் லோகமித்ரா தலைமை தாங்கினார். திருக்கோவிலின் செயல் அலுவலர் பிரகாஷ் முன்னிலை வகித்தார். இதில் சிறப்பு அழைப்பாளராக எல்லாபுரம் வடக்கு ஒன்றியம் திமுக செயலாளரும் தலைமை செயற்குழு உறுப்பினருமான பி.ஜே. மூர்த்தி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டார். இதன் பின்னர் பொதுமக்களுக்கு சமபந்தி போஜனம் வழங்கும் நிகழ்ச்சியையும் இலவச சேலை வழங்கும் நிகழ்ச்சியும் துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் தண்டலம் கிருஷ்ணமூர்த்தி, ஏனம்பாக்கம் சம்பத், வக்கீல் சீனிவாசன், வடமுதுரை அப்புன், ஐ. ராஜா மற்றும் மாவட்ட, ஒன்றிய, பேரூர் கிளைக்கழக நிர்வாகிகள், அணிகளின் அமைப்பாளர்கள், திருக்கோவிலின் பணியாளர்கள், ஊழியர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.